வேத வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பவுமாக. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? உங்கள் அருகிலுக்களை பார்த்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வாழ்த்துதலை இந்த நாளில் நாம் சொல்லிக்கொள்வோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் குரல் கம்மியாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க, சரிங்களா? ஆமேன். அது திடீர்னு 2 நாளில் வந்த ஒரு ப்ராப்ளம். நம்ம அதெல்லாம் முன்னும் செய்ய முடியாது. 2 நாள் இரவில் பயங்கர இரும்பல். அதனால் என்னாச்சுன்னா தொண்டை ரொம்ப கட்டி போய், ஆண்டவரே எதுவுமே சாப்பிடாமல் அது மாதிரி வந்துடுதே, கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம கவனமாக இருந்தால் கூட அது என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுதான். இந்த காலகட்டத்தில் ஜாகிரதையாக நாம் பார்த்து கொள்ள வேண்டிய காலங்களாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த பொழுது, ஆண்டவரே எந்த வார்த்தையை நான் சபைக்கு கொடுப்பது என்று காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, பஞ்சத்தில் உயிரோடு வைத்து திருப்தி அடைய செய்வார். ஒரே அல்லேலூயா தான் வருது. பஞ்சத்தில் உயிரோடு வைத்து உங்களையும் என்னையும் திருப்தி அடைய செய்கிற ஒரே கர்த்தர், ஒரே தெய்வம் அவர் ஒருவர் தான். ஆமேன். அல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ். அதுக்கு ஆதாரமான வசனம் 2 வசனம் இருக்கிறது. ஒன்று சங்கீதம் 33:19. சங்கீதம் 33:19. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் என்னவா இருக்குதான். 2வது வசனம் அதே சங்கீதம் 37:19. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பஞ்சத்தில் உயிரோடு வைத்து திருப்தி அடைய செய்கிறவர். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆமேன். வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பஞ்சம் என்று நமக்கு நினைவு வரும்பொழுது யாரை நினைவு வருது? சாரிபாத். டக்குன்னு வர்றது என்ன வரும்? சாரிபாத் விதவை. பஞ்ச காலத்தில் கர்த்தர் சாரிபாத் விதவை வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறைபடாதபடிக்கு அவர்கள் வைத்தார்கள் என்று நமக்கு நினைவு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் சாதாரணப்பட்ட பஞ்சம் இல்லை, எப்பேற்பட்ட பஞ்சம் அது என்று சொன்னால் இஸ்ரவேலுக்கு கொடிய பஞ்சம். கொடிய பஞ்சம் என்று சொன்னால் தண்ணீர் பஞ்சத்தை பார்த்துருக்குறோம். அநேக வேளையில் ஐயா பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவார், அதாவது மதுரை பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் சொல்லுவார்ல, கள்ளிமந்தயம் திண்டுக்கல் பக்கத்தில். அங்கெல்லாம் பஞ்சம் வரும்பொழுது அந்த ஈக்கள், அந்த என்னமோ சொல்லுவாங்க, அந்த அந்த ஈசல், அந்த புதருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து அதை வறுத்து அதை சாப்பிட காலங்கள்லாம் அவர் கண்ணால் பார்த்துருக்கிறதை அவர் சொல்வார். இப்படி அநேக பஞ்சங்கள் நம்ம உலகத்தில் இருக்கிறது. ஒருவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஃபோட்டோகிராஃபர், உலகத்திலே பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு அவன் பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆப்பிரிக்கா காண்டத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பஞ்சத்தினால் அடிப்பட்ட அந்த நகரத்தில் ஒரு பிள்ளை அப்படியே சாக போகுது. அது பக்கத்தில் என்ன நிற்குது? கழுகு நிற்குது. அவன் சாவ போகிறான். அந்த கழுகு அதை அடுத்தது என்ன செய்யும்? செத்த உடனே அது தின்னும். அதை ஃபோட்டோகிராஃபை பிடிச்சி உலகத்தில் எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனால் அவன் இருதயம் குத்தப்பட்டவனா ஒரு உயிர் போகிறதை ஃபோட்டோ எடுத்து அதில் பேர் வாங்கணும்னு நினச்ச காரியங்கள் இருக்கிறதே, அது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம். ஆமேன். இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் பஞ்சங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற காலங்கள். ஆனால் இந்த பஞ்சத்தை பார்த்தால் ரொம்ப மோசமான பஞ்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு
ஒரு 4 வாரத்துக்கு முன்பாக ஒரு ஈவினிங் ஒரு பிரசங்கத்தில் தாய் பாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். தாய் பாசத்தை குறித்து எப்படி தாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாயானவள் பாசம் உள்ளதா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க, அதனால் இதை காலையில் சொல்கிறேன். குரங்கை வைத்து, அதுக்கு ஈக்குவலாக குரங்கை வைத்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி டெஸ்ட் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு கொப்பரையில் சூடு ஏற்றி அந்த கொப்பரைக்குள்ளே தாய் குரங்கையும் அதோடைய பிள்ளை குரங்கையும் வைத்துட்டாங்களாம். அது என்ன பண்ணுச்சா, சூடு ஏறும்போது காலில் நின்றுக்கிட்டு அது தூக்கி பிடிச்சிருந்து தான் பிள்ளைய. ரொம்ப அதிகமாக சூடு ஏற என்ன பண்ணிச்சான், அதுக்கு பிள்ளையை கீழே போட்டு அது மேலே நின்றுச்சான். தாய் பாசம் எப்படின்னு சொன்ன பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாஸ்டர்மா சொன்னாங்க அப்படிலாம் இருக்கவே இருக்காது. தாய் பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கு மேன்மையானது என்று. ஆனால் இப்பொழுது அந்த தாய் பாசத்துடைய சோதிப்பதற்கென்று வசனம் வருகிறது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். எப்பேற்பட்ட பஞ்சம் என்பதை பார்க்க போகிறோம். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தில் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய என் ஆண்டவனே காப்பாற்றும். ஒரு ஸ்திரீ ராஜாவை கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே என்னை காப்பாற்றும் என்று சொன்னார். அடுத்த வசனம், அதற்கு ராஜா, கர்த்தர் உன்னை ரட்சிக்காது இருந்தால், காப்பாற்றாது இருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை நான் காப்பாற்றுவேன்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி, அதாவது ராஜா சொல்றான், களஞ்சியத்திலும் ஒன்றுமில்லை, ஆலயத்திலும் ஒன்றுமில்லை. அப்பேற்பட்ட பஞ்சத்தை ஆண்டவர் அந்த தேசத்திற்கு, அதாவது இஸ்ரவேல் சமாரியா என்ற தேசத்திற்கு வர வைத்திருக்கிறாரா. அதுக்கு அடுத்த வசனம், பின்னையும் அவனை பார்த்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்னை, அவனை தா என்றேன். அவள் தன் மகனை, அல்லேலூயா, என்ன பஞ்சம் இது? சாப்பாட்டு பஞ்சம் இல்லை, ரொம்ப கொடி. சாப்பாடு கூட எதையாவது ஒன்று அடித்து சாப்பிடலாம். கழுத தலை இல்லை, கழுத தலை சாப்பிட்ருக்கோமா? கழுத தலை நம்ம சாப்பிட்டது கிடையாது. ஆமே, 80 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டதான். கழுத தலை எவ்வளோ வெள்ளிக்காசுக்கு? 80 வெள்ளிக்காசு. அவ்வளோ பஞ்சம். வெள்ளிக்காசுனா சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு அதாவது இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கழுத தலை வாங்கி எப்படியாவது அடித்து எதையாவது சாப்பிட்லான்னு நினச்சா கூட 10,000 ரூபா 15,000 ரூபான்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கழுத தலை 10,000 ரூபா 15,000 ரூபா அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அன்றைய தினத்தில் கழுத தலை கூட கிடைக்கல, ஒரு மிருகமும் கிடைக்கல. அன்றைக்கு அந்த ஸ்திரீ, தாய் என்று சொல்லப்பட்டவள், ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. என்ன ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க? இன்றைக்கு உன் பிள்ளையை ஆக்கி தின்போம். நான் கேட்குறேன், பைபிள் இருக்கிறது பொய்யா ரைட்டா? பைபிள் இருக்கிறது பொய்யா ரைட்டா? சரி, அவர்கள் கர்த்தரை அறிந்தவர்களா அறியாதவர்களா? அறிந்தவர்கள். எங்கம்மா போச்சு பாசம்? ஆமென், அல்லேலூயா. யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பஞ்சம் என்று சொன்னால், இன்னைக்கு ஒரு ஸ்திரீயுடைய மகனை அடித்து கொன்று சாப்பிட்டு விட்டார்கள். மறுநாள் சொல்கிறாங்க, உன் பிள்ளைய கொண்டு வா, இன்னைக்கு வயிற்ற இது பண்ணிப்போம், இன்னைக்கு வயிற்ற கழிப்போம், இன்னைக்கு எப்படியாவது பசியை ஆற்றிப்போம். அப்பேற்பட்ட பஞ்சம், எவ்வளோ கொடிதான பஞ்சம். அந்த காலத்தில் தான் எலிசா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் தான் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறது?
எலிசா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட பஞ்சத்தில் எலிசா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை நான் இந்த வசனத்தை நான் யோசித்து பார்த்து கொண்டிருந்தப்போ எனக்குள்ளான ஒரு யோசனை, இது நான் ஆண்டவர் கொடுத்தார்லாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்குள்ளான ஒரு யோசனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிள்ளைகளை தின்னுகிற பெற்றோர்கள் என்ற காரியம் எனக்கு யோசனை வந்தது. ஆண்டவரே, அது ஒரு பஞ்ச காலம் இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பஞ்ச காலம் இருக்கட்டும், அது ரொம்ப கொடிதான பஞ்சம். அது மாதிரி என் எதிரிக்கு கூட வரக்கூடாது ஆண்டவரே. நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, என் எதிரிக்கு கூட என்ன செய்யக்கூடாது, என்ன அவன் நாசமாக போகணும்னு நினைக்கிற ஒரு எதிரி கூட அது மாதிரி ஒரு காரியம் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்பேற்பட்ட பஞ்சத்தை கர்த்தர் அனுமதித்திருந்தார். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இன்னைக்கு பெற்றோர்கள் அந்த தாய் தன் பிள்ளையை தின்னுகிறதை போல இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை தின்னுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை ஸ்தோத்திரம் தனக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று எனக்கு யோசனை வந்தது. பிள்ளைகளை நம்பி வாழுகிற பெற்றோர்களாய் நாம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேத வசனம் நமக்கு வேத வசனம் சொல்லுகிறது, அப்பா உன்னை நான் வளர்த்துருக்கிறேன், உன்னை வளர்த்து பெரிய ஆள் ஆக்கியிருக்கிறேன், நீ கடைசி காலத்தில் நீ என்ன செய்யணும், என்ன கஞ்சி ஊற்றி காப்பாற்றணும். வேதம் சொல்லுதா? வேதத்தில் எனக்கு காட்டுங்க. சொல்லுதாம்மா? தெரியாது அம்மாவுக்கு, இன்னைக்கு தெரிஞ்சுங்க. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. வேதம் அப்படி சொல்லலை. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம்? பிள்ளைகள் சம்பாதித்து என்னிடத்தில் கொடுக்க வேண்டும், அதிலே நாம் சாப்பிட வேண்டும் என்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. வேதம் சொல்லுகிறது, உங்கள் பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள். ஒன்று பெண் பிள்ளைக்கு சொல்லுகிறது, உன் தகப்பன் வீட்டை மறந்து உன் நேசரோடு கூட இரு. ஆண்களுக்கு சொல்றது, உன் தாயை தகப்பனை விட்டு பிரிந்து நீ தனியாக வாழ ஆண்களுக்கு சொல்லப்படுகிறது. இருக்குதா இல்லையா? வேதத்தில் இருக்குது, வேதத்தில். ஆனால் பிள்ளைகளை வைத்து பிளான் பண்ணுகிற பெற்றோர்கள் இன்னைக்கு இருக்கிறார்களா? அதுவும் தின்பதற்கு ஈக்குவலாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிள்ளைகளை வைத்து பிளான் பண்ணி அதன் பிரகாரமாய் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அது சத்தியம் அல்ல. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் பவுல் சொல்றார், 12ஆம் அதிகாரம் 14வது வசனம், இதோ உங்களிடத்திற்கு 3 தரம் வர ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்துவதும் இல்லை, நான் உங்களுடையதே அல்ல. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுடையதே அல்ல, நான் யாரை தேடுறேன்? அப்பா, நான் உன் பிள்ளைய நான் எதுக்காக பார்க்குறேன்னா, பிள்ளைய எதுக்காக நான் தேடுறேன்னா, உன்னை தான் நான் தேடுறேன் தவிர உன் கிட்ட இருக்கிறத நான் தேடலை. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் இருக்கிறத தேடக்கூடாது, பிள்ளைகளை தேட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். பிள்ளைகளிடத்தில் இருக்கிறத தேடக்கூடாது. பிள்ளை எனக்கு என்ன தருவான், பிள்ளை எனக்கு என்ன செய்வான், பிள்ளை அப்போ யார் எனக்கு செய்வாங்க? அப்புறம் வரும் வசனம் பார்த்துக்கலாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். அப்போ அடுத்த வசனம் வாசிங்க. பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? அப்புறம் ஏம்மா பிள்ளைங்களை குறை சொல்கிறீங்க? என் பிள்ளை என்ன ஹோமில் விட்டுட்டான்னு ஏன் சொல்கிறீங்க? என் பிள்ளை என்னை தவிக்க விட்டுட்டான்னு ஏன் சொல்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிறார்களா இல்லையா பெற்றோர்கள்? நான் கிறிஸ்தவத்தில் கேட்குறேன், புறஜாதிகளுக்கு எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கிறிஸ்தவத்தில் ஹோமில் விட்ட
பிள்ளைகள் என்று பார்த்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருக்க மாட்டார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலக வழக்கத்தை கொண்டு வந்து சத்தியத்துக்குள்ளே புகுத்து எமோஷனல் கனெக்ட் பண்ணி பெற்றோர்கள் பிள்ளைகளை தின்னக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? தின்னக்கூடாது. பிள்ளைகளை வச்சு பெற்றோர்கள் பிளான் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சத்தியத்தை நல்லா அறிஞ்சிக்கணும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றிலும் என்ன செய்யக்கூடாது? கனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைகள் அல்ல, பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு பண்ண வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறதா? சொல்லுங்க, காட்டுங்க. எங்களுக்கு எங்கே இருந்தால் கொஞ்சம் காட்டுங்க. பவுல் எழுதும் பொழுது கிளியராக எழுதிட்டாரு. அப்போ தேவனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெற்றோர்கள் கர்த்தர் என்ன சொன்னார்? பெற்றோருக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னா, யாக்கோபின் சந்ததி யாரே? இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதான் கர்த்தருடைய வார்த்தை. இதான் கர்த்தருடைய வார்த்தை. நான் உன் பிள்ளைகளிடத்திலே கொடுத்து உன் பிள்ளைகள் உங்களை ஆதரிப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னாரா? அல்லேலூயா. கனம் பண்ணு, பெற்றோருக்கு கனம் பண்ணு. ஆனால் பெற்றோர்கள் கர்த்தர் கனம் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். என் பையன் எனக்கு சம்பாதின்றான், என் பையன் எனக்கு எனக்கு சம்பாரிச்சே என்ன செய்ய மாட்டேன்றான், பையன் எனக்கு கொடுக்க மாட்டேன்றான். இது மாதிரி கேட்டிருக்குமா இல்லையா? புறஜாதிகளில் கேட்கலாம், கிறிஸ்தவத்தில் கேட்கக்கூடாது. எங்கேயோ ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம். எங்கேயோ பெற்றோர் இடத்துல ஏதோ ஃபால்ட் இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க, இனி பிள்ளைகளை எதிர்பார்த்து சொல்லுகிற குறைகளை கரங்களை உயர்த்தி பெற்றோர்கள், நாம் எல்லாருமே பெற்றோர்கள் சொல்லலாம், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு வார்த்தை சொன்னீங்க. முதிர் வயது, கிரே ஹேர், முதிர் வயது, நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்பு வைப்பேன். இருக்கட்டும்பா, எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? நான் பார்த்துப்பேன்னு சொன்னீங்க. உங்களை அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறாரா? இல்லை இன்னும் டிபெண்ட் பண்ணி பிள்ளைகளை தின்னு கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. கொஞ்சம் கடினமாக இருக்குது இல்லை? கடினமாக தான் இருக்கும். இல்லைன்னா வேதத்தில் காட்டுங்க, கர்த்தர் பிள்ளை மூலியமாய் பெற்றோர்கள் போஷிக்கப்படணும்னு சொல்லி காட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நினைத்தாலும் கர்த்தரை விட மாட்டார். நல்லா தெரிஞ்சுங்களேன், நீங்கள் எப்போ உங்கள் பிள்ளைகளை டிபெண்ட் பண்ண போறீங்களோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் கர்த்தரை விட்டு விலகுகிறதா அர்த்தம். எப்போ நீங்கள் பிள்ளைகளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறீர்களோ அப்பொழுது என்ன ஆகும்? கர்த்தர் எதிர்பார்க்கிற கனம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை எல்லாம் என்ன செய்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு எல்லாம் செய்கிற கனம், துதி எல்லாம் என்ன ஆகுது? கொஞ்சம் இறங்கிடும். அதனால தான் மத்தேயுல சொல்கிறார், 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், தகப்பனுக்கும் தாய்க்கும், தாய்க்கும் மருமகளுக்கும், தாய்க்கும் மகளுக்கும் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன்னார். எப்போ கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு கனம் குறையுதோ, எப்போ நீங்கள் டிபெண்ட் பண்ணி ஆகிறீங்களோ, பிள்ளையை டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போயே நமக்கு என்ன ஆகுது? ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு உண்டான ஒரு மரியாதையை நாம் என்ன செய்யலை, கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஐயா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னது தான்.
கர்த்தர் அந்த மாதிரி கரங்களில் விட மாட்டார். ஆமென். கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை நடத்த வேண்டும். கர்த்தர் தான் நடத்துவார். நீங்கள் ஊழியத்தின் நிமித்தமாக இல்லை. ஒரு சாதாரண ஒரு வீடு மாதவரத்தில் என்ன செஞ்சாங்க? 2001 மாதவரத்தில் ஒரு வீட்டை என்ன செஞ்சாங்க? கட்ட போகிறாங்க. கட்டுவதற்கு முன்பாக லோன் சேங்ஷன் ஆகுது. லோன் சேங்ஷன் ஆகும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஐயாவை கூப்பிட்டு, உங்கள் பிள்ளைகள் 2 பேரும் வேலை செய்கிறாங்களா? வேலை செய்கிறாங்க. அவங்கள கையெழுத்து போட சொல்லுங்கள். உடனே ஐயா சொல்கிறார், பாருமா, நீயும் சம்பாதிக்கிற, பையனும் சம்பாதிக்கிறாங்க, 2 பேரும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுத்தா நம்ம கட்ட முடியும் அப்படின்னு அவர் லோனை வாங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய திட்டம் வேற. என் நினைவுகள், என் வழிகள், நீ யாரையுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. 1 மாதம் கூட கட்ட வைக்கல. 1 மாதம் கூட பிள்ளைகள் கையில் அந்த காரியத்தை வாங்க வைக்கல. அல்லேலூயா. பெற்றோர்கள் பொக்கிஷங்களை பிள்ளைகளுக்கு, ஒருவேளை வீட்டை மகனுக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் விலையேற பெற்ற ஊழியத்தை கர்த்தர் என் கையிலே கொடுத்தார் ஆண்டவர், அவர் மூலியமாய். பொக்கிஷங்கள் எப்பொழுதுமே நம்ம தான் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியாது? இருக்கக்கூடாது. டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அது பிள்ளைகளை தின்பதற்கு சமானம். எங்களை வச்சு என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகளை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது? பிளான் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? பிள்ளைகளை வைத்து என்ன செய்யக்கூடாது? எதுவுமே பிளான் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? பிள்ளைகளை வைத்து பிளான் பண்ணுவீங்க, மருமக வந்த பிறகு தனியாக போயிட்டாங்கன்னு சொல்லி உடனே புலம்புறது. அது உலகத்தின் வழக்கம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை நான் சுமந்தேன், 1/2 வயது வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன் என்று சொன்னா கர்த்தருடைய வார்த்தை பொய்யாகாது. Don't depend on the children. Don't depend on the children. குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை நடத்த முடியாது. தீமோத்திக்கு சொல்றாரு, குடும்பத்தை நல்லா விசாரிக்கணும், குடும்பத்தை நடத்தணும், ஆனால் டிபெண்ட் பண்ணக்கூடாது. பிள்ளைகளை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பெற்றோர்களே, நீங்கள் பிள்ளைகளை தின்பதற்கு சமானமாக இருக்கிறது என்று என்னுடைய யோசனை சொல்லுகிறது. அவர்களை எந்த வகையிலுமே நம்ம என்ன செய்ய முடியாது? டோன்ட் டிபெண்ட். இன்னி வரைக்கும் கர்த்தர் தானே உங்களை நடத்தி வராரு. அருமையான தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க. எனக்காவது பிள்ளை எனக்கு செய்வார்கள், பிள்ளை எனக்கு கொடுப்பார்கள் என்றா அவர்களை வளர்த்தோம். வளர்த்திருந்தால் மறந்துடுங்க, கர்த்தர் உங்களை பிரிப்பார். அல்லேலூயா. அப்படி பிள்ளைகளை நம்பி இருக்கிற தாய்மார்களே, கர்த்தர் உங்களை பிரிப்பார், பட்டயத்தை தான் அனுப்புவார். சத்தியத்திற்கு மாறான ஒரு காரியங்கள் உலகத்தில் நடக்கலாம், நமக்கு நடக்காது. அல்லேலூயா. Glory to Jesus. கர்த்தர் எந்த ஸ்தானத்தில் உங்களை வைப்பார் தெரியுமா? அவரே சுமக்கும்படியாக வைப்பார், அவரே நடத்தும்படியாக வைப்பார். அவர் தான். இன்னும் போய் பிள்ளைகளை போய் நின்றுக்கிட்டு டிபெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி டிபெண்ட் பண்ணுற பார்ட்டி ஒரு ஆளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்ககிட்ட ஏதோ குறைபாடு இருக்குது. இன்றைக்கு மனம் திரும்பி தேவனிடத்தில் அர்ப்பணிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். Glory to Jesus. நகோமிக்கு இங்கிலீஷில் சொல்கிறாரு, he will renew your life, sustain your old age. அப்படின்னு என்ன அர்த்தம்? நகோமியுடைய வாழ்க்கையில் கசப்பு 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 கசப்பு, ஆனால் லாஸ்ட்டில் சொல்கிறாரு, ஐ வில் ரெனியூ யுவர் லைஃப். உன்னுடைய ஓல்டு ஏஜில் உன் வாழ்க்கையை நான் புதுப்பித்து காட்டுறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எப்போ? ஆண்டவரை நம்பி வரும் பொழுது. அல்லேலூயா. அப்பத்தின் வீடை விட்டு தான் என்ன செஞ்சா? பஞ்சம் என்று சொல்லி தான் எங்கே போனா? மோவாப்புக்கு போனா. மோவாப்பில் மிகுந்த கசப்பு, 2 பிள்ளைகளையும் இழந்தா, ஒரு மருமகளையும் வரல கூட, இன்னொரு மருமகம் மட்டும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார் பழகுது. அல்லேலூயா. மோவாப்பிய ஸ்திரீயானிய அந்த ரூத்தை யார் முன்குறித்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறவர் அவரை அழைத்திருந்தார். அவரை அழைத்தவர்
அவரை மகிமைப்படுத்தி இருந்தார். அந்த சந்ததியில் தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நகோமி, உன்னுடைய முதிர் வயதில் உன் வாழ்க்கையை நான் புதுப்பிப்பேன். டோன்ட் டிபெண்ட் சில்ட்ரன்ஸ். அல்லேலூயா. இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோமா? முதல் காரியம், கர்த்தர் இயேசு உன்னை பஞ்சத்தில் விடமாட்டார். முதல் காரியம், இயேசு உன்னை முதல்ல பஞ்சத்தில் என்ன செய்ய மாட்டார்? விடமாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அரிசி இன்னைக்கு என்ன விலை விற்கிது? 1 கிலோ மினிமம் எவ்வளோ? 80 ரூபாய்க்கு விற்கிது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கிலோ 80 ரூபாய்க்கு அரிசி நமக்கு விற்கிது. இது நார்மலாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்குது. 1 கிலோ 800 ரூபாய்க்கு விற்றா வாங்க முடியுமா? 1 கிலோ 800 ரூபாய்க்கு விற்கிது, வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எலிசாவுக்கு வருது. எலிசாவுக்கு மூலியமாய் சொல்லுகிறார், நாளை 24 ஹவர்ஸில் ஷாகாதா ராபாலா ராபாபா, வித்தின் 24 ஹவர்ஸ், ஒரே நாளிலே. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, அடுத்த நாள் இதே நேரம் 800 ரூபாய்க்கு விற்ற அரிசி 80 ரூபாய்க்கு நீ வாங்குவ. கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் உரைக்கிறார். வாழ்க்கையில் எப்பவுமே தேவனுடைய வார்த்தை வருதுன்னா கண்ணை முடிக்கணும், விசுவாசிக்கணும். அதனால தான் கண்ணை திறந்து ஆராதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. கண்ணை திறந்து ஆராய்ச்சாதான் பக்கத்தில் கிட்ட பார்த்து விசுவாசம் போயிடுது. கண்ணை மூடிக்கிட்டு விசுவாசிச்சோன்னா கர்த்தர் நடத்துவார் என்றால், அன்னைக்கு எலிசா எப்பேற்பட்ட ஊழியக்காரன்னா, முதன்மை ஊழியக்காரன். அந்த ஆள் எலிசா யாரு? முதன்மையான ஊழியக்காரன். எல்லாருக்கும் ஜனங்களுக்கே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கே தெரியும். எலிசா கிட்ட போனால் என்ன நடக்கும்? தேவனுடைய வார்த்தை. எவன் பயந்தான்? அதாவது சிரியாவின் ராஜா பயப்படுறான். யாருக்கு? எலிசாவுக்கு. என்னடா நம்ம பிளான் பண்ணுறதுலாம் எங்கடா தெரியுது? நம்ம எல்லாவற்றையும் நாம் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம், அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சு போதே. அதில் ஒருத்தன் சொல்கிறான், சிறிய ராஜா கிட்ட போய் சொல்கிறான், நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும், நீங்கள் ஒளிபிடத்தில் மறைவான இடத்துல நீங்கள் பிளான் பண்ணுறதெல்லாம் அங்கே ஒரு தேவ ஊழியக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிடறாராம்? வெளிப்படுத்தி காட்டிடுறாரு அப்படின்னு சொல்லி. எலிசா ஒரு பெரிய ஊழியக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எலிசா மூலியமாக வருகிறது, நாளை இந்நேரத்தில், நான் கோதுமைன்னு சொல்லலை, நம்மளுடைய பாணியில் சொல்கிறேன், அரிசி 80 ரூபாய்க்கு விற்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வார்த்தை வருகிறது. ஆனால் நல்லா பாருங்க, அவன் கூட உட்காந்து ஒருத்தன் இருக்கிறான். ராஜாவாவது பரவாயில்ல, நம்பி ஆகணும், நல்ல ராஜா போல இருக்குது அந்த ஆள். ஆமேன். இந்த ஸ்திரீகள் பேசின இந்த பஞ்சத்தை குறித்த காரியத்தை பேசின பொழுது அந்த ராஜா ரெட்டுடுத்தி என்ன செஞ்சான்? அப்படியே சாம்பலில் உட்காந்து புலம் ஆமிச்சிட்டான். இன்னைக்கு எலிசா ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன், அவனை என்ன செய்ய போகிறேன்? அவனை கொல்லாமல் விட மாட்டேன். கர்த்தரிடத்தில் கேட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, இந்த பஞ்சத்துக்கு ஒரு விடிவே கிடையாது என்று சொல்லி அவன் புலம்பின நேரத்தில் கடைசியாக என்ன சொல்லிட்டான் தெரியுமா? டக்குன்னு, இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை, அவர் என்ன எலிசா என்ன செய்வார்னு மனம் திரும்பிட்டான். அல்லேலூயா. மனம் திரும்பின பிறகு எலிசாவுக்கு வருகிறது வார்த்தை, க்ளோரி டு ஜீசஸ். நாளை இந்நேரம் உங்களுக்கு என்ன ஆகும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை இந்த நேரத்தில், இதே நேரத்தில் அரிசி 80 ரூபாய்க்கு விற்கும், அதை நீங்கள் சாப்பிடுவீர்கள். வார்த்தை வரும்பொழுது நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். கண்டு விசுவாசிக்கிறவர்கள் இல்லை. ஆமேன். அதான் லாஸ்ட் டைம் சொன்னல, ஃபெய்த்துக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் சொன்னா தெரியுமா? ஃபெய்த் என்பது நம்ம காணாத விசுவாசிக்கிறது, எதுவுமே இருக்காமல் விசுவாசிக்கிறது. ஆனால் ட்ரஸ்ட் என்பது பார்த்து விசுவாசிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன், தேவனுடைய மனுஷன் பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு எலிசா, உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும், ஒரு அல்லேலூயா சொல்லாமா, கைலாகு கொடுக்கிற பிரதானியை போல நம்ம சிந்தனை இருக்கக்கூடாது. நம்ம சொல்ல மாட்டோம், அந்த பிரதானியாவது நல்ல மனுஷன், டக்குன்னு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சொன்னான், ஏண்டா 800 ரூபா ஒரு அரிசி விற்கிது, 800 ரூபா அரிசி விற்கிது, நாளைக்கு இதே நேரத்தில் ஏதோ 100 ரூபா கம்மியாகி 700 ரூபா வந்தால் பரவாயில்ல, 600 ரூபா வந்தால் பரவாயில்ல, 500 ரூபா வந்தால் பரவாயில்ல, 80 ரூபாய்க்கு எப்படியா கிடைக்கும்? மதகுகளை திறந்து, பொக்கிஷ சாலைகளாகிய எல்லாவற்றையும் திறந்து நீர் கொடுத்தாலும் அது நடக்குமா? ஆனால் எலிசா சொல்றாரு, கர்த்தர் சொன்னதை ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நீ ஏற்றுக்கொள்ளாத இருந்ததுனால நீ பாப்ப, 80 ரூபாய்க்கு அரிசி விற்கிறத பாப்ப, நீ சாப்பிட முடியாது. இன்னைக்கு அப்படிதான் நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படின்னா, தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது விசுவாசிக்கிறது இல்லை. இது எப்படி எனக்கு நடக்கும்? நீ என்ன மூளையில் யோசிக்கிறது? நம்ம மூளை என்ன யோசிக்கிறது? நம்ம மூளை எதுக்குமே உதவாத மூளை. ஆமென். ஆனால் யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவரும் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுடைய காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? இந்த நாளிலே பார்ப்பேன்னா பார்ப்பேன். நீ பார்க்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, பார்க்கறது என்னுடைய காரியம் இல்லை, அனுபவிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை அனுபவிக்கும்படியாய் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறாரு. ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் பிரசங்கில சொல்றாரு, யார்கிட்ட சொல்றாரு? சாலமோன் கிட்ட சொல்றாரு, அனுபவிக்கிறதுக்கு அனுக்கிரகம் அதிகாரம் யார்கிட்ட இருக்குதான்? அவர் உத்தரவு கொடுத்தா தான் நீங்களாம் அனுபவிக்க முடியும், நான் அனுபவிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். க்ளோரி டு ஜீசஸ். நாங்கள் பார்க்கிறவர்கள் அல்ல, நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் அனுபவிக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் அனுபவிக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால தான் அந்த அந்த பிரதானிக்கு இருக்கிற ஆவி என்ன ஆவின்னா, அது இருதயத்தில் உள்ள பொல்லாத ஆவி. ஒரு தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும்பொழுது அதை என்ன செய்யக்கூடாது? நெகட்டிவ் கோணத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்கவே கூடாது. இன்றைக்கு 4 பேர் ஒன்றாக இருப்பான், ஒருவன் மட்டும் என்ன செய்வான்? அதற்கு ஆப்போசிட்டாக இருப்பான். எப்பவுமே தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு ஆப்போசிட்டாக இருந்து தான் இருப்பான் இந்த உலகத்தில். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்க எப்படி இருக்கணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும்பொழுது அதற்கு மாறாக சிந்திக்கிற ஒரு சிந்தனை நமக்கு என்ன இருக்கக்கூடாது? இந்த கைலாகு கொடுக்கிற பிரதானியை போல நமக்கு இருக்கக்கூடாது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு. ஆமென். அடுத்த வசனம், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் எது பாவம்? விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் விசுவாசம் அதிகரிக்கணும் இந்த கடைசி நாளில். எப்பவுமே பிள்ளைகளை டிபெண்ட் பண்ணி வாழ்கிற பெற்றோர்களை நாங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் எங்களை ஆதரிக்கணும், கர்த்தர் எங்களை நடத்தணும். இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கிரே ஏர், இந்த நரை வயது, நரை முடி, ஆண்டவரை வரைக்கும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்னால்
கர்த்தருக்கு இது லேசான காரியம். ஒரு ஒரு தேசத்துக்கே கர்த்தர் என்ன செய்யறார்? சமாரியா என்ற தேசத்திற்கே கர்த்தர் என்ன செய்யறாரு? போஷிக்க போறார் பஞ்சகாலத்தில். எலியாவுடைய காரியங்கள் சாரிபாத் விதவை வீடு தான் நமக்கு தெரியும். ஆனால் யோசிச்சு பாருங்க, எலிசாவுடைய காலங்களிலே பிள்ளையை தின்னுகிற ஒரு பஞ்ச காலத்தில் கர்த்தர் ஒரு தேசத்தையே போஷிக்க போறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு தேசத்தையே போஷிக்க போறார்னா அவர் எவ்வளோ பெரிய வல்லவராக இருப்பார். அல்லேலூயா. இதுக்கு நடுவில் என்ன இருக்கக்கூடாது? பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எதை நாம் பேசுகிறோமோ அது பாவம். புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தை எதுக்கு நம்ம விரோதமாக பேசுகிறோமோ அது பாவம். அடுத்த வசனம், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கை முடிவு பரியந்த வரைக்கும் எப்படி இருக்கணுமா? இந்த நடுவில் போயிட்டு வரக்கூடாது. நடுவில் போயிட்டு வர விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அது நிரந்தரமாக இருக்க வேண்டும். ஆனால் தான் கேட்டார், என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. Glory to Jesus. அப்போ முதல் காரியம் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? கர்த்தர் உன்னை பஞ்சத்தில் கைவிட மாட்டார் என்று பார்த்தோம். ரெண்டாவது, யாரை கொண்டாகிலும் அதுக்கு உண்டான காரியத்தை கர்த்தர் செய்வார். யாரை கொண்டாகிலும். இதுக்கு யாரை கொண்டு செஞ்சார் தெரியுமா? இந்த பஞ்சத்தை நீக்குவதற்கு அவர் யாரை கொண்டு செஞ்சார் தெரியுமா? வாசிங்க 3வது வசனம், அதாவது 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். யாரை கொண்டுங்க? குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம், நாங்கள் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியிலே வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதோடைய காரியங்கள் என்னவென்று சொன்னால், 4 குஷ்டரோகிகளை வைத்து, நான் கேட்குறேன், ஏன் நல்லா இருக்கிற ஆள் யாருமே இல்லையா? இந்த குஷ்டரோகி எங்கே இருப்பாங்க? பட்டணத்திற்குள்ளே இருக்க மாட்டாங்க. பட்டணத்துக்கு எங்கே இருப்பாங்க? வெளியே இருப்பாங்க. ஆமென். பட்டணத்திற்கு வெளியே இருப்பார்கள். அந்த 4 குஷ்டரோகியை கொண்டுதான் அந்த சிறியரை கர்த்தர் என்ன செஞ்சார்? விரட்டினார். விரட்டினது யாரு? கர்த்தர். ஆனால் இந்த 4 பேர் வந்தது அதாவது இந்த பைபிள் தோரான்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. தோரான்னு ஒரு புஸ்தகம். அதுக்கப்புறம் யூத மார்க்கத்தில் ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்குது. இந்த யூத மார்க்கத்திற்குரிய புஸ்தகத்தில் நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்க. இந்த குஷ்டரோகிகள் 4 பேர் எடுத்து பார்த்தீர்களா? யார் தெரியுமா? கேயாசி மற்றும் அவருடைய 3 பிள்ளைகள் என்று போடப்பட்டிருக்கிறது. கேயாசி. நாகமானுடைய குஷ்டரோகம் யாரை பற்றினது? கேயாசிக்கு பட்டது. கேயாசி யாரு? எலிசாவுடைய சீஷன். அவருடைய 3 பிள்ளைகளுக்கும் என்னாச்சு? அந்த குஷ்டரோகம் இருந்தது. அந்த குஷ்டரோகம் வந்தால் அவர்கள் பட்டணத்திற்குள்ளே இருக்க மாட்டார்கள், பட்டணத்திற்கு வெளியில் தான் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை கொண்டு என்ன செஞ்சார்? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவர்களை கொண்டு என்ன செஞ்சார்? ஆமென். அதாவது யாரை கொண்டாகிலும் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். நல்ல ஆளுங்கள்லாம் கிடைக்கலையா? நல்ல கைகால்கள்லாம் நல்லா இருக்கிற ஆட்களை கொண்டு பண்ணலை. ஒரு 4 குஷ்டரோகிகளை வைத்து சிறியர் படையே என்ன பண்ணுச்சு? விரட்டி அடித்தார். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் போஷித்தது யார் தெரியுமா? அந்த பஞ்சகாலத்தில் அந்த 4 பேர் தான். குஷ்டரோகிக்கு தான் என்ன பண்ணாங்க? அந்த பஞ்சகாலத்தில்
சிறியரை அதாவது விரட்டி அடித்தது யாரோ உளவுக்காரன் வந்துட்டான்னு அவங்களே நினச்ச பொழுது, இன்றைக்கு தான் இந்திய அரசாங்கம் ஆப்ரேஷன் சிந்தூர் என்று நடத்துகிறது. கர்த்தர் குஷ்டரோகிகளை வைத்து ஆப்ரேஷன் சிந்தூரை அப்போவே நடத்திட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அந்த 4 பேரை வைத்து என்ன செஞ்சார்? ஒரு சிறியர் படையே விரட்டினார். சாதாரணமாக யோசிக்கிறோம், ஆனால் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் பண்ணார் தெரியுமா? அதனால தான் சொல்கிறேன், கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தருக்கு என்ன காரியம்? லேசான காரியம். நமக்கு என்ன தெரியுமா லேசான காரியம்? நமக்கு என்ன தெரியுமா கடினமான காரியம்? அதை விசுவாசிக்கிறது தான் கடினமான காரியம். நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கடினமான காரியம் என்னென்னா, அதை விசுவாசிக்கிறோம் பாருங்க. விசுவாசிக்கிறது ரொம்ப கடினமான காரியம். உங்களுக்கு எப்பொழுது விசுவாசம் லேசான காரியமாய் மாறுகிறதோ, கர்த்தர் பலத்த கிரியை செய்வார். கர்த்தர் பலத்த கிரியை செய்வார். உன் பஞ்சத்தை போக்க கர்த்தரால் முடியும். யாரை கொண்டாகிலும் கர்த்தர் என்ன செய்வார்? இன்னைக்கு நம்ம நற்செய்தி அறிவிக்கலனா, குஷ்டரோகியை வச்சு கர்த்தர் என்ன செய்வார்? ஆமென். குஷ்டரோகியை வச்சு கர்த்தர் என்ன பண்ணுவார்? நற்செய்தி அறிவிப்பார். இன்னைக்கு நம்ம சொல்லலைன்னா, அப்படி குஷ்டரோகிகள்னா கல்லை வச்சு என்ன செய்வார்? ஆண்டவர் பேச வைப்பார். அவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 8-9. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணியில் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து, யார் முதல்ல புசித்து குடித்தார்கள்? அந்த குஷ்டரோகி புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து, அவ்வளோதான், போதும் சிஸ்டர். இவர்கள் என்ன பண்ணாங்க? முதல்ல ஸ்தோத்திரம். இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல எல்லாம் ஓடி போயிட்டான். இந்த குஷ்டரோகினால் ஒரு ஆளையாவது அடிக்க முடியுமா? ஒரு ஆளை பிடிக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் விரட்டி அடித்த உடனே நேராக போய் என்ன செய்கிறான்? கூடாரத்துக்குள்ள முதல்ல புசித்து உன்னை திருப்தியாக்குகிற ஒரே தெய்வம் அவர் தான். உன்னை ஆகாரத்தினால் திருப்தியாக்குகிற தெய்வம். பஞ்ச காலத்தில் உன்னை திருப்தியாய் சாப்பிட வைக்கிறவர் அவர் தான். முதல்ல என்ன பண்ணான்? புசித்து குடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? வெள்ளியை பொண்ணை எல்லாத்தையும் கொள்ளையிட்டு எடுத்துன்னு வந்து வச்சான். வச்ச உடனே ஆண்டவர் ஒரு வேளை பேசியிருப்பார் அவங்ககிட்ட. ஆண்டவர் என்ன பேசியிருப்பார்? டேய், நீ மட்டும் வாழறதுக்கு உன்னை நான் ஆசீர்வதிக்கலை. அடுத்த வசனம், பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இயேசு எத்தனை பேர் அறிவிச்சிங்க? ஐயா, இயேசுவை அறிவிப்பது மத மாற்றத்துக்கு அல்ல. இயேசுவை அறிவிப்பது உன் பாவத்தை போக்கினால் அந்த ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக உன்னை வந்து சேரும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வந்து சேரும்? நமக்கு வந்து சேரும். என்னுடைய தரித்திர நிலைமைகள் நீங்கணும், என்னுடைய முன் செய்த பாவங்கள் நீங்கணும், எல்லாவற்றையும் நீங்கி நான் சுத்திகரிக்கும் பொழுது நான் ஆபிரகாமுடைய சந்ததியாய் நான் மாறுவதற்கு ஏதுவான ஒரு காரியங்கள் இருக்கிறது என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு தான் சுவிசேஷம். இயேசுவை நான் கேட்குறேன், இயேசுவை சுவிசேஷமாக நம்ம சொல்லணுமா இல்லையா? இயேசுவை சுவிசேஷமாக சொல்லணுமா? நமக்குள்ளே விசுவாசம் இல்லை, நமக்குள்ளே பாவம் இருக்குது, நமக்குள்ளே விட முடியாத காரியம் இருக்குது, நமக்குள்ளே மொத்த மேலே கசப்பு இருக்குது, நமக்குள்ளே பிச்சு இருக்குது. நான் கேட்குறேன், எப்படி சுவிசேஷம் சொல்கிறது? புரியுதுங்களா? நமக்குள்ளே 1008 காரியங்கள் இருக்குது. இதை விட முடியல. ஒருத்தனுக்கு ஜாதி பெருமையை விட முடியல, ஒருத்தனுக்கு மொழி பெருமையை விட முடியல, ஒருத்தனுக்கு இனத்துடைய இது விட முடியல, எதுவுமே விட முடியல. பாஸ்டர், மாப்பிள்ளை பார்க்கணும், பார்க்கலாம்.
அதோடு விட்டால் பரவாயில்லையே பாஸ்டர், எங்களுடைய இதிலேயே மாப்பிள்ளை தேவை. அது என்ன எங்களுடைய இது? புரியுதுங்களா நான் சொல்கிறது? இவ்வளோ காரியத்தையும் வைத்து கொண்டு நற்செய்தி எப்படின்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. இது மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. ஆனால் நம்மை நாம் மாற்றினால்தான் நம்மளுடைய சுவிசேஷத்துக்கு ஒரு பலன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு அவர்களை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். எப்போ அவன் ஒருவனை நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல என்று சொல்லுகிறானோ, அந்த நேரத்தில் அவனுடைய பாவம் போயிடும். அல்லேலூயா. நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு இருக்குதுன்னா அட்லீஸ்ட் நம்மை சார்ந்தவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா நம்ம பிள்ளைகளுக்காக நமக்கு என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். த ஃபிசிக்கல் நீட் பிள்ளைகளுக்கு எந்த பெற்றோர் செய்து கொடுக்குறானோ அவன்தான் நல்ல பெற்றோர். ஃபிசிக்கல் நீடு எதுவுமே செய்யாமல் இருக்கிறவன் ஒன்றுமே கிடையாது. அதான் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாக இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்ம மேல் என்ன செய்யும்? சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அவன் போய் அறிவிக்க முடியாது. ராஜாவின் அரண்மனைக்கு யார் போக முடியாது? குஷ்டரோகி பட்டணத்துக்குள்ளே போக முடியாது. அவன் பாளையத்துக்கு புறம்பே இருந்து அவன் ஒரு இடத்தில் சொல்ல வேண்டும். சொன்ன உடனே ராஜா அனுப்பி செக் பண்ணுறாரு. அவன் சொல்கிறது உண்மையான்னு செக் பண்ணுறாரு. செக் பண்ண உடனே அந்த பாளையம் முழுவதுமாக என்ன செஞ்சாங்க? அவர்கள் கொள்ளையிட்டார்கள். ஹல்லேலூயா, glory to Jesus. Biggest gospel done by the leprosy. நல்ல சுவிசேஷம் யாருனால் அறிவிக்கப்பட்டது? குஷ்ட ரோகியினால் அறிவிக்கப்பட்டது. நற்செய்தி யாரால் அறிவிக்கப்பட்டது? குஷ்ட ரோகிகளினால் அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நமக்கு நல்ல கைகாலெலாம் இருக்குது, நல்ல கண் இருக்குது, நல்ல வாய் இருக்குது. ஆனால் வாயெல்லாம் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்? இன்றைக்கி மௌனமாக இருக்கிற காலம் இல்லை. மௌனமாக இருக்கிற காலம் அல்ல, தேவனை சொல்லுகிற காலம். எத்தனை பேர் தேவனை சொன்னீங்க? எத்தனை பேர் தேவனை அறிவிச்சிங்க? உங்கள் கண்களுக்கு முன்பாக எத்தனை தரித்திரர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். குஷ்டரோகிக்கு எதை தேவையா? குஷ்டரோகி போய் சொல்லணும்னு எதாவது அவசியமா? கொள்ளையிட்டோமா, வந்தோமா, நம்ம வாழ்வாதாரத்தை பார்த்தோமா, இது பண்ணி வச்சோமா, முடிஞ்சு போச்சு. ராஜாவுக்கு எவனாவது அறிவிச்சுக்கிட்டோம், அவன் போய் கொள்ளடிச்சிக்கிட்டோன்னு நினச்சானா? அவன் என்ன செஞ்சான்? நாம் மௌனமாக இருந்தால் குற்றம் நம்ம மேல் சுமரும். இன்றைக்கி மறுபடியும் சொல்கிறேன், சபையாரே, நீங்கள் இயேசுவை அறிவிக்கிற ஸ்தானத்திலிருந்து விலகி போவீர்கள் என்றால் குற்றம் பரலோகத்திலிருந்து நம்ம மேல் சுமரும். ஹல்லேலூயா, ஆமென். மூன்றாவது காரியம், யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனம். சீரியரின் இராணுவத்திற்கு மகாராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் விரோதமாக கூலி பொறுத்தது நான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாலத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி. அப்போ எப்பேற்பட்ட காரியத்தை கர்த்தர் அந்த இடத்துல செஞ்சிருப்பார்னு கொஞ்சம் பாருங்க. விட்டுட்டு ஓடுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் வந்தால் கர்த்தரை மாற்ற நோக்கி பாருங்க. யோசபாத் மாதிரி. யோசபாத் என்ன பண்ணா? ஆண்டவரை நோக்கி சொன்னா, என் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்யணும்? பெரிய காரியத்தை செய்யணும். இன்னைக்கு ஏதாவது ஒரு இனுக்கு ஒரு துளி ஏதாவது நம்ம பண்ணோமா? ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? ஆனால் சிறிய இராணுவத்தை, ஒரு பக்கம் பஞ்சம்,
இன்னொரு பக்கம் யுத்தம். ஒரு பக்கம் பஞ்சம், இன்னொரு பக்கம் என்னது? யுத்தம். இதற்கு நடுவில் கர்த்தருடைய வார்த்தை, உன்னுடைய நாடு மறுபடியும் அதே நிலைமைக்கு, ஆசீர்வாதமான நிலைமைக்கு திரும்பும் என்ற வார்த்தை. இப்படி பஞ்ச காலத்தில் அந்த வார்த்தை வருகிறது. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, உங்ககிட்ட ஒருத்தன் போர் அடிக்க வருகிறானா, கர்த்தரிடத்தில் யுத்தத்தை பண்ண விடுங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், பயங்கரமாக பண்ணுவார். நீ தேடியும் காணாது இருப்பான். நீ தேடியும் என்ன செய்ய மாட்ட, எங்கப்பா இருந்த, இங்கே தானே இருந்தான்னு சொல்லி பார்ப்பான், காணாமல் இருப்பான். யுத்தம் கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணிட்டார்னா ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பக்கத்தில் நிற்க முடியாது. ஒரு சிறிய இராணுவத்தையே கர்த்தர் விரட்டி அடிக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய பிரச்சனை எல்லாம் அவருக்கு சாதாரண காரணம். அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது 19, 20, 21. ரோமர் 12, 19, 20, 21. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையில் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை, ஆமேன், தீமையை எப்படி தான் வெல்லணுமா? நீ செய்கிற நன்மையினால தான் என்ன செய்ய முடியும். ராஜா வந்து சொல்கிறான் எலிசா கிட்ட, எலிசா சொல்கிறான், படை வந்த பொழுது 6ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. படையெல்லாம் சூழ்ந்து நிற்கும் போது சொல்கிறாரு, கர்த்தர் அந்த படையெல்லாம் என்ன செஞ்சார், விரட்டி அடிச்சிட்டாரு. விரட்டி அடித்த உடனே அந்த ராஜா சொல்கிறான் யார்கிட்ட போய், எலிசா கிட்ட போய், நான் போய் பின்தொடரட்டுமான்னு. இப்போ என்ன கயட்டின நீ அப்படின்றார் அவர். நம்மளுடைய பாணியில் பேசணும்னா, இப்போ என்ன நீ கயட்டின, நீ ஏதாவது ஒன்று பண்ணியா? ஒன்றும் பண்ணலை. அவன் என்ன செஞ்சான், விரட்டி ஓடி போனான். நீ ஒன்றும் பண்ண வேணாம், அவனெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நீ என்ன செய்ய, ஆகாரம் கொடு, புசித்து நல்லா வழி அனுப்பி வை. சத்துருக்கள் என்ன செய்யுங்க, உன் சத்துருக்களுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு என்ன செய்ய. அதுதான் ஆண்டவர் ஒரு படி மேலே போய் சொல்லிட்டாரு, சத்துருக்களை சிநேகியுங்கள். அல்லேலூயா. சத்துருக்களை என்ன செய்யணுமா, நமக்கு விரோதமாக வரானா அவனை என்ன செய்யணும், சிநேகிக்கணும். என் இருதயம் அது போல் மாறணும். அதனால தான் இயேசுவின் சிந்தை நமக்கு வந்தால் தான் நம்ம இருதயம் மாறும். இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கோம், ஒரே பகைமை உணர்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. ஒரே பகைமை உணர்ச்சியாக இருக்கும். அதனால் நமக்கு சிநேகிக்கிற எண்ணங்களை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமேன். 4வது காரியம், கர்த்தர் சொன்னபடியே செய்தார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 18, 19, 20 முடிக்கலாம். 2 மரக்கால் வார் கோதுமை, ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசலிலே விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னபடியே நடந்தது. ஆமேன். அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றானே. லாஸ்ட் வசனம். அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்தினாலே. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை என்ன செய்வார், செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அவர் எதை சொல்லுகிறாரோ அதை அவர் என்ன செய்வார், செய்வார். ஏன் என்று சொன்னால், என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. என்னாகமம், பிரைஸ் ஜீசஸ். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல.
அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும், ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்ன சொன்னாரோ அதை கர்த்தர் செய்தார். எத்தனை பேர் இந்த நாளில் விசுவாசிக்கிறீர்கள்? என் வாழ்க்கையில் ஆண்டவரே பஞ்சம் இருக்கிறது என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஞ்சத்தை கர்த்தர் போக்க வல்லவராக இருக்கிறார். பஞ்சத்திலே உயிரோடு வைத்து உன்னை திருப்தியாய் போஷிப்பார். நல்லா தெரிஞ்சுங்க, அந்த தேசமே பஞ்சத்திலேருந்து விடுபட்டது. அப்போ எவ்வளோ கொள்ளையிட்டு இருப்பார்கள், எவ்வளோ பெரிய காரியங்கள் அந்த இடத்துல இருந்திருக்கும். மறுபடியும் அந்த 800 ரூபாய்க்கு வித்த அரிசி எப்படி வந்தது? 80 ரூபாய்க்கு வந்தது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். 80 ரூபாய்க்கு ஒரே நாளில் கர்த்தர் தலைகீழாய் மாற்றினார். நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, நீயும் உன் ஆடு மாடுகளும் உன் மிருக ஜீவன்களும் உன் குடும்பத்தாரும் எல்லாம் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கிலே கர்த்தர் தண்ணீரை நிரப்புவார். அதுவும் சொன்னது ஒரே நாள் தான், நாளை இந்நேரம். சொன்னது அதே எலிசா தான். அல்லேலூயா. சொன்னது அதே எலிசா தான். இன்றைக்கும் கர்த்தர் அதே எலிசா மூலியமா தான் சொன்னார். உன் பஞ்சத்தை ஒரே நாளில் கர்த்தரால் மாற்ற முடியும். ஆமேன், ஆமேன். ஆனா தேவனுடைய வார்த்தையை விசுவாசி. அல்லேலூயா. வார்த்தையை விசுவாசி. ஜீசஸ்.